அன்புள்ள ஆண்டவரே, இப்படி தயவினால் இந்த இடத்துல ஆசீர்வதியும். இங்கு சொல்லப்படுற வார்த்தை கற்று கொடுக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்தும். பிதாவை உங்களை வணங்கி வாழ்த்தி விடுவில எங்களை தாழ்த்து பெரிய கருத்து செய்யும். இந்த இடத்துல எல்லாரையும் கற்று ஆசீர்வதிக்க முடியாது. வானத்தின் உள்படுகிறாகி ஏற்று இஸ்லாத்தின் நல்ல பிதாவே. ஆமாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வரான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டு வார்த்தை சொல்கிறது, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தான் இன்று ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தான் மகிமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தான் ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நோக்கி பார்க்கும் பொழுது பெருகான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கற்றுக் கொடுத்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஒரு பாடல் சொல்கிறது, நானே வழி சத்தியம் ஜீவன் என்றான், வேறொரு மாற்றம் இல்லையே. நானே வழி சத்தியம் ஜீவன் என்றான், வேறொரு மாற்றம் இல்லையே. சாத்தானின் தலைநசுங்க மரணத்தை வென்றார், மோட்சத்தின் வழி நீடையே வேறு யாரும் இல்லை. இவாதிபதி இயேசுதான், இயேசுதான் லோக ரட்சகே, வேறு யாரும் இல்லை. பாவிகள் நம்மை ரட்சிக்க. இந்த பகுதியிலே வியாபாரம் செய்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த கர்த்தரை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். அவர் தந்த ரத்தத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். அவர் கொடுத்த ரட்சிப்பை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவருக்கு நல்ல ரட்சிகராக, நல்ல மேய்ப்பராக, நல்ல போதகராக இருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது பெரிதான ஏற்றங்கள் மாற்றங்களை கற்றுக் கொடுத்து அவர் உதவி செய்கிறவராக. இயேசு ஏற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ரட்சியம், நல்ல ஒரு மீட்பு, நல்ல ஜீவனை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமுண்டார். கர்த்தர் பெரிய கருணை செய்யும். இந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பெரிதான ரட்சிப்பு கற்றுக் கொடுத்து உதவி செய்வார். கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.